நான் ம். வெளிச்சத்தை பார்த்து தொடர்ந்து போய் யாராவது புத்தகம் படிக்கிறீங்களா? எல்லா ம். வீடியோவும் பார்த்துடுறீங்களா? ம். தொடர்ந்து வீடியோவே பார்த்துன்னு ம். அது பார்த்துருங்க. வகுப்பு 47 வகுப்பு இருக்குது, அதை பார்த்துடணும். நேரத்தை வீண் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற நேரம், சம்பாதிக்கிற நேரமே இங்கே முக்கியம் இல்லை. தொடர்ந்து நம்ம உடம்பை பற்றி அறியாமல் போனால் வம்புல வந்து மாட்டீங்க. இந்த புத்தகம் வந்து இரவு 8 மணி கூகுள் மீட்டுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்கய்யா. நன்றி. அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்டது. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் திருப்பி வாந்தி எடுக்கிறேன். அதனால இதை நீங்க ஆராய்ச்சி பண்ண உங்க சொந்த மூளை வேலை செய்யும். அதனால இது 220 பக்கத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு ஒரு மாதிரி, ஏன்னா நமக்கு வந்து மறந்து போயிடும். நம்ம மரபணு எப்பயுமே, நம்ம மரபணு இருக்க எப்பயுமே வந்து கெட்டது நல்லா நினைவு வச்சுக்க, நல்லதெல்லாம் மறந்துடும். கெட்ட நிகழ்ச்சியில நல்ல கப்புன்னு பிடிச்சிக்கும், நல்லதெல்லாம் மறந்து தொலைச்சிடும். அதனால நான் எப்போ படிச்சுட்டே தான் இருக்கேன். படிச்சு 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 நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஐயா வணக்கம் ஐயா சங்கர். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வேலையில் இருந்தேன்னா ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க, முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா அப்படி கவனிங்க. ம். சரி. ஐயா இல்ல எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்குங்க ஐயா. சரி, பரவாயில்ல. அப்போ ஹெட்ஃபோன் போட்டு சும்மா அந்த சத்தத்தை பேசுறதை மட்டும் கேட்டுங்க, அப்புறம் என்ன பதில் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லையே. சரி 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 சரி. ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ இப்போ வந்து அப்படியே மனதை பற்றி பேசணும். இந்த 94ஆம் பக்கத்தில் தினமும் வந்து எல்லாரும் 94ஆம் பக்கத்தை படித்தோம். திருப்பி அதே 94ஆம் பக்கத்தில் நாம் என்ன பண்ணுறோங்கிறது கொஞ்சம் பூசவரக்கே. சரி. அதாவது 94ஆம் பக்கத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த மனம் வந்து 3வது மனத்துல தான் செய்ய போறோம். எந்த மனத்துல செய்யறோம்னா, எல்லாரும் எதுக்காக ஒன்று கூடியிருக்கோம்? இப்ப எதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மையத்தை நோக்கி நகர்வது. அதாவது 3வது மனம் நல்லதற்காக ஒன்று சேருவது. சம்பாதிக்கிறதுக்காக ஒன்று சேரல, அப்புறம் மந்த புத்திக்காக ஒன்று சேரல, அப்ப நல்ல விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கோம். புரியுதா? இந்த நல்ல விஷயம் தான் நம்மளை ஜெயிக்கும். ஏன்னா எல்லாரும் நோயாளி, நானும் நோயாளி தான். எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அவர் எல்லாரும் நோயாளி, ஏதோ ஒரு தேவை இருக்கு. அப்போ இதுல முக்கியமானது 3 தேவை இருக்கு. உடல் சார்ந்த விடுதலை, மனம் சார்ந்த விடுதலை, இந்த ஆன்மாமால இருக்கிற குழப்பம். இந்த ஆன்மாவை பேசி பேசி நாசம் பண்ணி விட்டானுங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. புரியுதா? எல்லாமே ஒண்ணுக்குள்ளே அடங்கி இருக்குது. எல்லாமே ஒன்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாம் வேலை செய்யும். எல்லாம் ஒண்ணுக்குள்ளே இருக்கு. ஒரு எப்படின்னா ஒரு முட்டைக்குள்ள 2 தைலம் சொல்ற மாதிரி இந்த ஒரு முட்டைக்குள்ள 3 தைலம் இருக்குது. அதனால வந்து எல்லாம் ஒண்ணா கலங்கி இருக்குது. இது யாருனாலையும் முழுமையான விளக்கம் சொல்ல முடியாது. அவரவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே தனித்தனியா ஆனா எல்லாம் கலந்துதான் இருக்கு. ஆனா இது வந்து எப்படி பண்ணா இந்த இடியாப்ப சிக்கல் மாதிரி. எப்படி இடியாப்பம் சிக்கல் மாதிரி. நல்லா நூல் கண்டு போட்டு கசக்கிட்டேன்னு அப்புறம் எந்த மேஸ்திரி பிரிக்க முடியாது. மேஸ்திரி அவசரத்துல நூலை கலக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் அவரை துண்டு துண்டா வெட்டி எடுக்கணும். அப்புறம் சிட்டால வந்து பைத்தியம் பிடிச்சி. எப்பவுமே வந்து அழகா எடுத்து ஒரு நூல் கண்டை போட்டு அப்படியே ஒரு ஒரு கண்டுல போட்டு அழகா சுத்தினாதான் அடுத்த நாள் பயன்படுத்த முடியும். அவசரத்துல நூலை போட்டு சிக்க வச்சுதான் அவ்வளவுதான், துண்டு பண்ண வேண்டியதுதான். ஆகையினால இந்த உடம்பு என்பது இயற்பியல், வேதியியல், உயிரியல் அனைத்தும் கலந்த ஒரு உயிரினம். அதனாலதான் இந்த பரிணாமத்துல இவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்குது. என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞானிகள், உடலை பற்றி நாம் இது வரைக்கும் 2 விழுக்காடு தான் உடலை பற்றி நாம் 2 விழுக்காடு தான் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. உடலை பற்றி 2% தான் தெரியும் எல்லாத்துக்கும். என்னது? 2%. அதுவே அதிகம். 98% யாருக்கும் தெரியாது. இதை வச்சுட்டு கதை விடுறானுங்க. நான் அறுவை சிகிச்சை பண்ணுவேன், அறுவை சிகிச்சை எவன் வேணா பண்ணலாம், ஆரோக்கிய சிகிச்சை தர முடியாது. என்னது?
அறுவை சிகிச்சை ஆரோக்கியம். ஆரோக்கியம். இப்ப ரோபோட் வந்தாச்சு. இன்னும் இப்ப பாருங்க, இன்னொரு 5-6 வருஷத்துல ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்துரு. இனி வாத்தியாரே இருக்க மாட்டான். அதாவது இந்த வாத்தியாருங்கிற வந்த டாக்டர் வாத்தியாரும் இருக்க மாட்டாங்க, டாக்டரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஏஐ மிஷின் வச்சு அழகா படுத்து ஆப்ரேஷன் பண்ணி அழகா அவனை விட சீப்பா செஞ்சு கொடுத்துருப்பான். அவன் 1 லட்ச ரூபா கேட்டான்னு வச்சான், 1 லட்ச ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணானா இது 10,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துரும். என்னது 10,000க்கு. வரும் பாருங்க, பெங்களூர்லயே வரும் பாருங்க. பெரிய பெரிய பணக்காரன் சேர்ந்து எல்லா டாக்டரும் துரத்தி விட்டுருவானுங்க. எல்லா டாக்டரையும் துரத்தி விட்டு எல்லாம் ஏஐ மிஷின் வச்சிருவானுங்க. 10 பேர் பொழந்து தலை போறானுங்க. அதுக்கு யார் உட்காந்துருப்பானா அமெரிக்காக்காரன் இங்கிலாந்துக்காரன் அங்க கொடி பிடிச்சிக்குவான். அவன் சொல்றது ஏன்னா எல்லாமே அமெரிக்கா இங்கிலாந்து தீர்மானிக்கிறது தான். நீங்களாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிற எந்த டாக்டருமே ஒரு ஏழவு மசரை கூட பிடுங்க முடியாது. அமெரிக்காக்காரனா இங்கிலாந்துக்காரர் என்ன முடிவு பண்றானோ அதுதான் உங்க தலையில நல்லா முழக அரைச்சு விட்டான். புரியுதா? எங்களையெல்லாம் அரைக்க முடியாது. எங்களையெல்லாம் எனக்கு என்னை யாராவது கொலை செய்யணும் அல்லது எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும், இப்படித்தான் எனக்கு தண்டனை பெறுமே தவிர நான் என் உணவு பழக்கத்தை என்னுடைய உணவு பழக்கம் இதெல்லாம் என்னுடைய உணவு பத்தி எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ள முடியும். எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். என்னது உணவிலிருந்து ஆரோக்கியம் வராது போடும். உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் வரும் என்று யாரும் நிரூபிக்கவே இல்லை. ஆக நாம் சாப்பிடுற அத்தனை உணவு பழக்கம்னு யாரும் சொல்றது இல்லை. அதை எப்படி பீடி பழக்கம் சிகரெட் பழக்கங்கிற மாதிரி நாம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உணவு பழக்கத்திற்கு மனிதன் அடிமையானான். ஏன்னா இந்த மனம் எப்பவுமே அதை தேடிக்கிட்டே இருக்கும். தீயதை மந்ததை தேடிக்கிட்டே இருக்கும். என்னென்ன அதனாலதான் இந்த விருந்துகளை பார்த்தீங்கன்னா 60 ஐட்டம் இருக்கும். ஓடி ஓடி வாங்குவான். அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இதை இப்படியே பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி பறப்பான். என்னமோ காணாத கண்டவனாட்டான். இந்த 60 ஐட்டத்தை திங்கவும் முடியாது. ஆசைக்கு வாங்கி வாங்கி தள்ளி கடைசியில இத்தினு திம்பங்க வயிறு நம்பிடும். ஏற்கனவே எண்ணெய் தின்றுவான். எண்ணெய் தின்னாவே 2 மணி நேரத்துக்கு வேலை செய்யாது. ஒண்ணு நீ ஏதாவது ஒரு இனிப்பு கொழுப்பான இனிப்பு, இந்த மைசூர்பா அல்லது இந்த ஜாங்கிரி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிறல்ல, கொழுப்புல செஞ்சது அல்ல எண்ணெயில செஞ்சது, அதை ஒன்ன சாப்பிட்டாவே 1 மணி நேரத்துக்கு ஜீரணமாகாது, 2 மணி நேரத்துக்கு ஜீரணமாகாது. அதுக்குள்ள 3/4 கிலோ உள்ள தள்ளுறது. அதுல புரிஞ்சு அப்ப அவனை திங்கவே முடியாது. உடம்பு எதிர்க்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்ப அந்த காலத்துல இத்தினோன்னு சாப்பிட்டான். இன்னைக்கு இத்தனை வச்சுக்கிட்டு இத்தினோடு தான் சாப்பிட்றான். அத்தனையும் தூக்கி குப்பையில தள்ளிடுவாங்க. அதுதான் அந்த ஆடம்பரத்தினுடைய உச்சகட்டத்துல மனிதன் வந்துட்டான். உணவே ஆடம்பரம். இங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்னா நான் ஆடம்பரத்துக்கு வெங்கடேசன் சொல்லியிருப்பார், நான் சாப்பிடுவது நான் ஏதாவது உணவு சாப்பிட்டேன்னா ஆடம்பரம் தான். ஏன்னா எனக்கு சும்மாவே எனக்கு என்ன வருது, இப்ப எனக்கு தினம் எனக்கு மழை பெய்யுது, அழகா பாத்தி கட்டுறேன். நான் எதுக்கு பம்பு செட்டு போடணும்? பம்பு செட்டு போடுறது ஆடம்பரம். எனக்கு தினம் தேவையான மழை பெய்யுது, தேவையான விளைச்சல் பண்றேன், தேவையான அறுவடை பண்றேன், ரொம்ப செலவு குறைவா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு பம்பு செட்டு போடணும்? எனக்கு மாசத்துக்கு 3 மாதிரி பொழையுது. மாசம் 10 நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது. என்னுடைய காட்டுக்கு மாதம் 3 மாதிரி பெஞ்சிருது. ஆகையினால எனக்கு தேவையான அத்தனை விளையுது. நான் எதுக்கு பம்பு செட்டு போடணும்? அதே மாதிரி தான் இந்த உடம்பு. இப்ப நீங்க இப்படி புதுசா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மயக்கம் வரல, கிருகிரு பொருள் சோறு நல்லத்தானே உட்காந்துருக்கிறீங்க, கிழங்கு மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. அப்புறம் என்ன? உடனே பயப்படுத்தி விட்டாங்க. அது திங்காம இருந்தா இது இருந்தா இன்னாயிரும், அது இந்த அப்படி நான் எப்பவே செத்து போயிருக்கேன். சுடுகாடா இருக்கணுமே. அது எல்லாரும் சுடுகாடுக்கு போயிருக்கணும். அடேங்க அப்ப என்னமோ சாப்பிட்றவங்களும் 10,000 இருக்கிற மாதிரி இந்த சுத்தப்படுத்துறவங்க சீக்கிரம் செத்த எல்லாமே தப்பு கணக்கு தான். புரியுதா? இப்ப பாரு, அவங்களுக்கு இந்த 2 நாள்ல இப்பதான் அவங்க சுவாசத்தை சுவாசம் 2 நாளைக்கு முன்னாடி சுவாசமே கிடையாது. சுவாசம் இல்லைனாவே ஹீமோகுளோபின் டொயின்னு குறைஞ்சிரும். என்ன சுவாசம் இல்லைனாவே ஹீமோகுளோபின் போயிடுச்சு, குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்ல, மூளை வேலை செய்யாது, அவுட்டு. என்னது 5 எல்லாம் போச்சுன்னா உயிரோடு இருக்குமா? 5 எல்லாம் வந்துட்டு அவ்வளவு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. மறந்து போகுதுங்க. படுத்துக்கலாமே இருக்குதுங்க. ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுங்க. எதுலயும் சுறுசுறுப்பு இல்லைங்க. சோறுங்க, மந்த உணர்வுங்க, ஒரு மகிழ்ச்சியாவே இல்லைங்க. வேணா அங்க என்ன இந்த சளியும் நச்சுத்தன்மை அதிகமா ஏறணும்னே அது அந்த என்ன பிரச்சனை, ரத்தத்தை பூரா பிசு பிசுன்னு ஆகிடும். ரத்தத்தை பூரா என்ன ஆகுது? பிசு 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 பிசுன்னு ஆயிடும். என்ன ஆயிரும்? பிசுபிசுப்பு தன்மை. எப்படி சக்கரை பாகு பிசு பிசு, அந்த மாதிரி ரத்தத்துல பூரா சளியும் விஷமும் ஏறிடுது, கக்குசா மாறிடுது. ரத்தம் பூரா அதாவது இசின்னு சொல்ற இசிய திங்கறதுல இசிக்கிற மாதிரி, அதாவது 2 இசி வெளியே போயிடும். அதாவது நாம அதைதான் இங்க பேசணும். இப்ப நாம சாப்பிட்ற உணவு 100ஆம் பக்கம் எடுத்து படிச்சு பார்த்தா தெளிவா எடுத்திருப்பாரு. 100ஆம் பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஏன் நமக்கு தேவையில்லாம சாப்பிட்றோம் நமக்கு ஒன்றும் புரியல. பசிச்சாலும் சரி,
அது பசிக்கிட்டாலும் சரி, அது எதுக்கு திங்கிறோம்னா ஒரு இளவும் கிடையாது, நமக்கு ஒரு கணக்கு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. ஏன் 8 மணிக்கு ஒருத்தன் திம்பான், அதை 9 மணிக்கு திம்பான், அது என்ன 8 மணி? அவன் இஷ்டத்துக்கு தின்னுட்டு இருப்பான். என்னைக்காவது வாயில போடும் பொழுது இந்த நேரத்துக்கு திங்கிறேன்னு எவனாச்சும் குறிப்பிட்டு இருக்கானா? ஒரு இளவும் கிடையாது. கேட்டு வேலை வேலைக்கு தின்னு. என்ன வேலை வேலைக்கு திங்கிறது? வேலை வேலைக்கு வேலை செய்யன்னு சொல்ல மாட்டான், வேலை வேலைக்கு தின்னு. அது ஐயா அது என்ன? வாய் இருக்கிறது எதுக்குங்க ஐயா? வாய் இருக்கிறது எதுக்கு? சாப்பிடுறது தானேன்னு சொல்றாங்க. இப்படி இப்படி இப்படித்தான் அந்த தீய சக்தி, அதாவது மந்த புத்தி. இது பேரு அத்தனை பேரு மந்த புத்தி தான். அப்ப எவனுக்கும் ஒழுக்கம் கிடையாது. அப்புறம் சரி, அப்ப எதுக்கு ஆரோக்கியத்துக்கு போற? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற? எதுக்கு செலவு பண்ற? எதுக்கு மருத்துவமனைக்கு போகணும்? வாய வந்தாச்சு தின்னாச்சு செத்து போக வேண்டியதானே? என்னது தின்னாச்சு நோய் வந்து சாக வேண்டியதானே? நேர குளத்துல விழுந்துட வேண்டியதான், ஆத்துல விழுந்துட வேண்டியதானே? அப்ப எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க? நோய் வந்து நேர குளத்துல விழுந்துட வேண்டியது, கரண்ட் பிடிச்சிக்க வேண்டியது, ரயில் வந்து போக வேண்டியதுதானே? அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற? அப்புறம் அது தனி செலவு பண்ணி 10 பேர்த்த கூட்டிட்டு போற, தனியா போய் டாக்டர் பாரு. அதுன்னு பொண்டாட்டியை கூட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு கார் எடுத்துட்டு 10 பேர்த்த கூட்டிட்டு என்ன அந்த கல்யாணத்துக்கு போறியா? ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு எதுக்கட 10 பேர்த்த கூட்டிட்டு போற? அந்த மானங்கட்ட, அதுதான் இந்த விபச்சார புத்தின்னு அர்த்தம். அதுதான் இந்த மானங்கட்ட புத்தி. அப்படித்தான் இயற்கை கூட பண்ணும். அதுதான் இந்த உணவு பழக்கம். இப்ப மந்த புத்தி இல்லையா? சரி, இருக்கட்டும். அப்ப இந்த இருண்ட நிலையிலிருந்து எங்க வரோம் கேட்டீங்கன்னா, அந்த கூட்டு நிலையில வரணும். இந்த கூட்டு நிலையில வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் சொல்றாரு. ஆஹ் அடுத்தது இந்த 94ஆம் பக்கம். 94, இது ரொம்ப முக்கியமானது. இந்த 94ஆம் பக்கம். அதாவது நாம இப்ப செய்யறது வந்து 3வது மனநிலை. என்ன மனநிலை? 3வது மனநிலை. இந்த 2 நாளா 3 பேசிட்டே இருக்கு, கெட்டியா பிடிச்சுக்கணும். இது 3வது மனநிலையில தான் நம்ம வேலை செய்யறோம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எப்படியாவது உடல் சம்பத்தை புரிஞ்சுக்க வேணும், மனம் சம்பத்தை புரிஞ்சுக்க வேணும், ஆன்மா சம்பத்தை புரிஞ்சுக்க. சம்பத்துனா செல்வம். சம்பத்துனா என்ன? செல்வம். சம்பத்து அப்படின்னாவே செல்வம். காய சம்பத்துன்னு சொல்லுவாங்க. உடலை வந்து சித்தர்கள் காய சம்பத்துமா. காயம்னா உடம்பு, சம்பத்துனா செல்வம். உடம்பே செல்வம்பா. எங்க செல்வம்? இந்த ஜீரண நீரை எவன் நிறுத்துறானோ அப்பதான் காய செல்வமா மாறும். யாரு ஜீரண நீரை நிறுத்துகிறானோ, ஜீரண நீருங்கிறது தேவையற்றது. ஜீரண நீருங்கிறது எப்ப தேவை உள்ளது? 14 வயசு கீழே அந்த பழங்களை செரித்து வெளியேற்றுவதற்கு இயற்கை உண்டாக்கியது. அந்த இயற்கை உண்டாக்கியதை நாம் என்ன பண்றோம்? பகுத்தறிவால் புரிந்து பார்த்துக்கிட்டு உடல் வளர்ந்த பின்பு தானாவே அந்த ஜீரண நீரை நிறுத்தணும். இல்லாட்டினா அந்த உடம்பை விஷமா மாதிரி நம்மளை கொண்டு போடும். அதை கரெக்டா வச்சிருக்குது. 15 வயசுக்கு மேல நிறுத்துறா அப்படிங்குது. ஏன்னா இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பழைய பழக்கத்தை அதை எப்படி தின்னு, அது சொல்றாங்க இல்லையா? அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிற மாதிரி, நீங்க என்ன பழகுறீங்களோ அதுதான் கருமாந்திர வரைக்கும், கடைசி வரைக்கும் அதான் வரும். அப்ப இங்க அடிப்படையில் நானும் உங்களை மாதிரி சாதாரண புத்தகத்தை படிச்சவன் தான், நானும் பள்ளிக்கூடம் போனவன் தான், பாஸ் மார்க் வாங்கினவன் தான். அப்புறம் தானே பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது. அவனா இயற்கை உணவு சாப்பிட்ற பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப எனக்கு தெரியாது போச்சு பசி தாகத்தை கட்டுப்படுத்தி எப்படின்னு எவனுமே சொல்லி தரலையா? நானும் எத்தனையோ இயற்கை பக்கத்தால் எங்க ஊர்ல இருந்தார், அவருக்கெல்லாம் இயற்கை வைத்த பட்டனா நல்லாகுமே தவிர பசி தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, ஜீரணநீர் எப்படி நிறுத்துவதுன்னு யாருக்குமே தெரியாது. வெங்கடேசன் வரைக்கும் தெரியாது. அப்புறம் தான் நல்ல வேலையாக எங்க ஊருக்கு பக்கத்தால ஒரு திருவள்ளுவர் திருக்குறள் ராமசாமி ஒரு பெரிய 25 ஏக்கரா அப்படியே உடையவர். அவர் மலை அடிவாரத்துல அவ்வளோ பெரிய ஏரிக்கு பக்கத்தால. அவரை போய் நம்ம சந்திக்கும் பொழுது சொன்னாரு, இந்த இயற்கை உணவு என்பது வேறு, இயற்கை ஆற்றல் என்பது வேறு. இயற்கை ஆற்றல் வாழலாம், பசி தாகத்தை கட்டுப்படுத்தலாம்னு சொல்றது எங்களால நம்ப முடியல. இப்படி ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் அவரை வாங்கிட்டு போய் பஸ் ஏறி போய் என்னமோ பார்த்து பண்ண வச்சுங்க. அதெல்லாம் ஒரு பழைய கதை ஒரு நாளைக்கு சொல்றேன். சரி, அடுத்த வழி ஒரு வழிப்பட்ட நிலை, ஒடுங்கிய நிலை, பிரத்யேகரம், தாரணி, தியானம், சமாதி. இப்ப அதை பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா தியானம்னா யாருக்கு? அதாவது அகத்தூய்மை செய்யாதவன், அதாவது நியமம் 2வது படி செய்யாதவன். இந்த தியானம் என்பது வேற ஒண்ணுமே இல்லைங்க. தியானம்னு எதுவும் நினைக்க வேண்டாம். எதுவும் நினைக்காம அமைதியா அப்படியே உட்காந்துருக்கிறது தியானம். சுவாசம் வந்து அடங்கி இருக்க வேணும். சுவாசத்தை வந்து வெளிநிறுத்தி பழகணும். சுவாசத்தை ஜீரோட கொண்டு வரலாம். அப்படின்னா எந்த வகையான கவலையுமே இல்லாம இருந்தா மட்டும்தான் குறைஞ்ச வச்ச மணிக்கணக்கில் தியானம், வாரக்கணக்குல தியானம் பண்ணணும். இந்த அரை மணி நேரம் தியானம், 10 நிமிஷம் தியானம், சித்த நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாது வியாபாரம். அதெல்லாம் என்னது? அதை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிற கூட்ட அதெல்லாம் வியாபாரம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை. அப்படி எப்படி போய் மாட்டிக்காதீங்க. இந்த தியானம் பண்றதுக்கு வாங்க,
தியானம் தியானம் பண்றவனுக்கு எங்கட கூட்டமே எதுக்கட தியானம் பண்றீங்க? தனிமையில தியானம் பண்ணணும். என்னது? தனிமையில தனிமையில எங்க இருக்குது? எனக்கு என்ன சமையல் கட்டில் உட்காந்து தியானம் பண்ணுவீங்களா? சமையல் கட்டில் உட்காந்து தியானம் பண்றது, கக்கூஸ்குளியில் உட்காந்து தியானம் பண்றது, சோப்பு குளிக்கிறப்ப இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தனிமையா காற்றோட்டம் உள்ள இடத்தில் தான் தியானம் பண்ணணும். புரியுதா? அப்படியே அமைதியாக அதுதான் தியானம். அல்லது மொட்டை மாடி உங்களை சுத்தி சுத்தி 100 மீட்டருக்கு எவனும் இருக்கக்கூடாது. அதுதான் தியானம். தியானம் சொல்லிட்டு கக்கூஸ்குள்ள உட்காந்துக்கிறது, எங்கேயோ ஒரு உட்காந்துக்கிறது, பூசை பண்ற இடத்துல உட்காந்துக்கிறது, 4 பேர் குசு விடுற இடத்துல உட்காந்துக்கிறது. எங்கது 50 பேர் உட்காந்து குசு விடுற இடத்துல எதுக்குடா உட்காந்துருக்கிறீங்க? கல்யாண மண்டலத்துல உட்காந்து தியானம் பண்றானா? என்னென்ன தியானம் பண்ற? யாரை ஏமாத்துறீங்க? எல்லாமே தியானம் பண்றவனுக்கு அவனுக்கு நோய் வராம இருக்குதா? முதல்ல ஆகாரத்தை நிறுத்த தெரியும். முதல்ல தியானத்தை நிறுத்துறதை விட ஆகாரத்தை நிறுத்த தெரியுமான்னு கேளுங்க. ஒரே ஒரு நாள் ஆகாரத்தை நிறுத்துங்க. எது? ஒரே ஒரு நாள். என்னது? ஒரு நாள் நரம்பு அந்து போயிரு. என்னது? சங்குதான். நீங்க எப்படி இப்ப 2 வேலைக்கு வந்துட்டீங்களா இல்லையா? இது உணவே கிடையாது. இது உணவு என்பது வேற, சுத்தம் என்பது வேற. நடுங்கி போயிடுவானுங்க பாருங்க. நாளைக்கு நீங்க ரிசல்ட் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? கொஞ்சம் சுவாசம் நல்லா இருக்குதுங்க. எப்படி சுவாசம் என்ன? எப்படி சுவாசம் நல்லாச்சு? வேற ஒண்ணும் இல்ல. பசை இல்லாத உணவு கொடுத்தோன்னு டக்குன்னு நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சு. நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சு உடனே மூளையில வேலை செய்ய டக்கு 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 அடுத்த வினாடி வேலை செய்ய ஆரம்பிச்சு. டக்கு 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 எங்கெங்க பிடிச்சிருக்கு டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுரும் அடுத்த வினாடி. இது மேஜிக்னா மேஜிக். இது பயங்கர மேஜிக். உலகத்துல இதுதான் மேஜிக். அவன் என்ன சொல்றான்? எந்த நோய் நல்லாதுங்கிற. இது என்னன்னா ரெண்டாவது நாள்ல அது ரிலீஸ். இப்ப பாரு, இன்னைக்கு இரவு நல்லா தூங்கிடுவாங்க. இரவு அவங்க வீட்டுல பாருங்க, பக்கத்தாலே அருமையான காய் வச்சிருக்கிறாங்க. முருங்கை காய் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் கொத்தவரங்காய் காட்டுல போட்டிருக்கிறாங்க, அப்புறம் அவரைக்காய் போட்டிருக்கிறாங்க. பாருங்க எல்லாம் பாருங்க. நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு இந்த பப்பாளிக்கு நல்ல முத்தன பப்பாளிக்காய் எடுத்து 3/4 பதத்துல எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இது கேரட்டு பீட்ரூட்டு ஒரு மாதிரி சொரவி நல்ல கடைசியில் என்ன நல்ல இது கடலப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சு விட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஸ்பூன் நெய் போட்டு தாளிச்சு விட்டு கொஞ்சம் அவல் போட்டு அல்லது சோறு ஏதாவது நிறைய ஒரு 60 விழுக்காடு முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி அந்த பப்பாளிக்காய் பொருள் அருமையா இருக்கு பண்ணிட்டு ஒரு 30 விழுக்காடு அரிசி சோத்தை போட்டு அப்படியே கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு முட்டைக்கோஸ் சோறு மாதிரி, அதாவது பப்பாளிக்காய் சோறு அருமையா இருக்கு சாப்பிடுறது. நல்ல வெளிக்கு அற்புதமா போயிடும். நான் சாப்பிட்டு பார்த்துதான் சொல்றேன். எங்க வீட்லயும் இப்ப முன்னாடி பப்பாளிக்காய் விளைஞ்சிட்டு இருக்குது. நான் எங்கேயோ யாரோ போட்டது அப்படியே வந்துட்டு இருக்கு மூட்டுக்கு முன்னாடி பின்னாண்ட பெரிய பெரிய காய் காய்ச்சிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். யாரும் பொறிக்கிறதே இல்லை. பப்பாளிக்காய்னா அப்படியே வெளியே போனா ஒரு பப்பாளிக்காய் 50 ரூபாய்க்கு விற்குது. வீட்டுக்கு முன்னாடி காய்ச்சிட்டு அதை எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு யாருக்கு பப்பாளிக்காய் சீவி போட்டு அதை தான் கேக்குக்கெல்லாம் தயாரிக்கிறாங்க. பெங்களூர்ல டன்னு கணக்குல வாங்கி கிசான் கம்பெனிக்காரன் அந்த பப்பாளிக்காயை வாங்கி அதை தோலை சீவி வேக வச்சு துண்டு துண்டாக்கி கலர் கட்டி அதைத்தான் டூட்டி ஃப்ரூட்டின்னு விற்கிறான். என்ன ஃப்ரூட்டி? டூட்டி ஃப்ரூட்டி. என்னடான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, பப்பாளிக்காய் தான் டூட்டி ஃப்ரூட்டி. கேக்குக்கு செகப்பா இருக்குது பாருங்க அத்தனையும். அப்புறம் ஜாம் அதான் தயாரிக்கு நல்லா கூலாக்கி வேக வச்சு ஜாம் ஜெல்லி ஜாம் எல்லாம் அதுதான். புரியுதுங்களா? 2 ரூபாய்க்கு கிலோ, 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1 கிலோ 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இருக்கட்டும். வாழ்க கிசான் ஜாம். ஊற சுகரை போட்டுற, சர்க்கரை போட்டுற, சாக்கரைன் போட்டுறான், அப்புறம் சிட்ரிக் ஆசிட் போட்டோன்னா கலர் கட்டி விட்டா அதுதான். அப்புறம் கலாக்காய் இருக்குல்ல, கலாக்காய் தான் கலாக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு பாகு கட்டி அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேக்குக்கு மேல உரண்டை வைக்கிறோம் பாருங்க, அந்த பழம் என்னன்னு வேற ஒண்ணும் இல்லை, கலாக்காய். என்னது? கலாக்காய் தான் அது. கலக்காய் ஊற வச்சு நல்லா வேக வச்சு ஊற வச்சு கலர் கட்டிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் அதை கேட்டா என்னவோ அது ஒண்ணுமே இல்லை. கலக்காய் கடைசியில மென்னு பாருங்க ஜவு மாதிரி வரும். கலக்காய் மென்னு பாத்தீங்கன்னா ஜவுக்கு அதே மாதிரி ஜவு மாதிரி வரும் பாரு. ஒரிஜினல் கலக்காய் அது. சரி, அதெல்லாம் அதுக்கு தயாரிக்கு தான் போகுது. சரி, அடுத்த அப்ப இதுல என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, கீழே என்ன சொல்றாரு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு இந்த இடத்துல ஒரு குறள் சொல்றாரு 94ஆம் பக்கத்துல. இலரென்று அசை இருப்போரை காணின் இல்லை என்று, அதாவது இல்லை என்று சும்மா இருக்கான் பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சும்மா இருக்கான் பாருங்க. அவனை பார்த்து இந்த நிலமகள், இந்த யாரு நிலம்னா தாய், அந்த நிலம்ங்கிற மகள் சிரிக்கிறாராமா. ஏன்னா நிலத்தை வச்சுட்டு சும்மா இருக்கலாமா? இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நிலம் உள்ள இடத்துல எல்லாம் வாழலாம்னு அர்த்தம். எங்கெங்க நிலம் இருக்கோ அங்கெல்லாம் வாழலாம்னு அர்த்தம்.
அப்படின்னா நிலாவில் நிலம் இருக்கு அங்க வாழலாம், செவ்வாயில நிலம் இருக்கு அங்க வாழலாம். அப்பா இவர் திருவள்ளுவர் வந்து மற்ற கோள்களையும் சொல்லுவார் என்று நாம் நினைக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் வெங்கடேசன் சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான குறள். மேற்படி குறளில் வள்ளுவர் மற்ற கோள்களில் உள்ள நிலங்களை குறிப்பிடுகிறாரோ என்று நான் வாசகர வட்டத்துக்கு விட்டு விடுகிறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. விட்டு விடுகிறேன். இதுதான் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இருப்பிடம், குடும்ப வாழ்க்கை இதுல பாத்தீங்கன்னா உணவு தேவை குறைஞ்சிட்டாவே. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எங்கிட்ட நிறைய பழைய சட்டை எங்கிட்ட ஒரு 25 சட்டை சும்மா கிடக்குது. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் அன்பளிப்ப என் நண்பர்கள் கொடுத்த சட்டை மட்டும் எனக்கு 50 சட்டை இருக்குது. அவங்க பெருசு பெருசா போட்டிருக்காங்க. ஏன்னா சின்ன ஆளான்னு காட்டி அவங்க சட்டையை பூரா கிட்ட கொடுத்துட்டானுங்க. இந்த மாதிரி 4-5 பேர் இருக்காங்க. வருஷத்துக்கு 10 சட்டை சும்மா வந்துடும். அவனுக்கு போடவே முடியாது. எல்லாம் பெருத்துக்கிட்டே போறானுங்க இல்லையா, புது சட்டையை கொடுத்துட்டு போ. அதவே நான் போடாம 50 சட்டை கிடக்குது. அப்படியே யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே இழைச்சவன் யாரும் கிடையாது. கொளுத்தவனுக்கு போய் என் சட்டை பத்தாது. ஆகையனால அதே சட்டை சும்மா கிடக்குது எல்லாமே. ஆகலாம் எனக்கு வந்து 2 சட்டை 3 சட்டை போதும், அவ்வளவுதான். பெரிய கூலி. நான் வந்து சோப் போட்டு குடிக்கிற வேலையே கிடையாது. என்னது சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஈரத்துணி நல்ல நான் பாருங்க, ஈரத்துணி நல்லா நினைச்சுக்கிட்டு அவ்வளவு ஒரு தேய் அவ்வளவுதான். டாய் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் இப்படி வச்சிருக்கேன் பாருங்க, இப்படி இதுதான். இப்படி மூஞ்சி அரைச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படி தொடச்சிட்டா ஜாமன் ஆயிரும். பழக்குன்னு அது முடிஞ்சு போச்சு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருந்துட்டு இருக்கலாம். இப்ப பார்த்தாலும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி. செந்தில் சொல்றான், ஆஹா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்க. என்ன ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள்? அதாவது வேற ஒண்ணும் இல்லை. இந்த உணவு கட்டுப்பாடுக்கு வந்து உடம்புல 2 நிகழ்ச்சி நடக்கும். ஒண்ணு நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறிடும். என்னது? நைட்ரிக் ஆக்சைடு. இந்த உடம்புல அதிகமா இருந்தா சாவு வராதுன்னு எழுதுறாரு ஒருத்தர், ஒரு விஞ்ஞானி எழுதுறாரு இந்த இடத்துல. இவர் அமெரிக்காவை சேர்ந்த 1998 நோபல் பரிசு வாங்குறாரு. சரி, இந்த நோபல் பரிசு வாங்கினவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கிற உணவை சாப்பிட்டாவே எந்த வகையான அடப்பும் நீங்கிங்கிறாங்க. எந்த வகையான அடப்பு நீங்கி குறிப்பாக இதய அடப்பு. அவர்கள் முதல் இந்த ஆர்டரின்னு சொல்லுவாங்க. இதய உடக்கிற ரத்த குழாய்கள், அப்புறம் நேற்று பேசுற ஆர்டரி, அப்புறம் என்னன்னு சொல்லுமே வெயின்ஸ், ஆர்டரி வெயின்ஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த குழாய்கள் இருக்கிற அடப்பெல்லாம் நீங்கி மரணமே வராதுன்னு எழுதுறாரு. அதுக்கு நோபல் பரிசு. சரி, அவர் எத்தனை பேர்த்து கொடுத்து காப்பாத்திருக்கேன்னு யாருக்கும் காப்பாத்திருக்க மாட்டார். ஏன்னா மனம்னு வருகின்ற பொழுது நீ சொல்றத நாங்க கேட்க மாட்டேன். நான் இஷ்டப்படிக்கு இருப்பேன், நீ மருந்து மட்டும் கண்டுபிடிச்சு. நான் இஷ்டப்படி வாழ்வேன், ஆனா நீங்க மருந்து மட்டும் கண்டுபிடிச்சு கொடு. நீ என்ன இயற்கையை பத்தி சொல்ற? இயற்கையை பத்தி மனிதனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனாலதான் எந்த மருத்துவரும் எவனையும் குணமாக்க முடியாது. எந்த மருத்துவரும் யாரையும் குணமாக்க முடியல. ஏன்னா மனம் வந்து பூந்துக்கு. டாக்டர் சொல்றது கைடே, நான் சாராயம் குடிப்பேன், கல்லு குடிப்பேன், உப்பு திம்ப கண்ட திங்க சொல்றேன் என்னை அப்படிம்பான். போனேன்னு என்ன திங்கலன்னு தான் கேட்பான். சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன சாப்பிடலாம், மாத்திரைக்கு பிடிச்ச, அதாவது மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதா இப்படி முதல் பொண்ணு திங்கிறத பத்தி கேட்பானே தவிர திங்கிறத விடுறத கேட்க மாட்டான். புரியுதா? அதனால ஒரு நாளும் நல்லாகாதுங்கிறது புரிஞ்சுக்குங்க. இப்ப நாம என்ன பண்றோம், இயற்கையாக சக்தி வர்ற காரணத்தினால நம்ம உணவு பழக்கத்தான் மாத்தி அமைக்கணும், அவ்வளவுதான். தேவைப்படுகின்ற பொழுது நாம சைவ உணவை சாப்பிட்டோம்னா, ரொம்ப வெறி எடுத்துச்சுன்னா அப்புறம் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு மீண்டும் நம்ம அது 1 மாசம் 15 நாள் 20 நாள் ஆக சுத்தப்படுத்துறோம். சைவ உணவு சாப்பிட்டா 4 நாள் சுத்தப்படுத்துறோம். காய்கறி உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்த தேவை, அது சுத்தமாயிடும். எல்லாம் சுவைதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சுவை, ஆமா சுவைதான். சுவைக்கு அப்புறம் சுவை சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு சுவை எடுக்கணும். நீ என்ன சாப்பிட்டாலும் சுவைதான். 6 சுவைக்கு மேல எனக்கு தெரிஞ்ச ஒண்ணும் கிடையாது. அதை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சுவையும் ரத்தத்துல இருந்து வெளியெடுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சாப்பிட்டாலும் 6 மணி நேரம் இடைவெளி இருக்கணும்னு புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து அந்த ஜீரண நீர் என்பது அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து புற்றுநோய் குணமாகும். இருக்குலே வந்து ரொம்ப கொடிய நோய் புற்றுநோய்ங்கிறாங்க இல்லையா, உலகத்திலே மோசமான நோய்ங்கிறாங்க. அந்த நோயே குணமாகும் அப்படிங்கிறத உண்மை. சரியா? 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு. கரெக்டா புடிச்சிட்டீங்க. அதுக்குள்ள கை 96 94 95 2ஆம் நூற்றாண்டுக்கு பின் இங்கிலாந்தில் இருந்து மேற்கு நோக்கி இந்தியாவின் தேடி கப்பலில் புறப்பட்ட கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அது ஆங்கிலேயர் பெருகுவதற்கு இன்றும் உதவி செய்கிறது. இதே போல ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வரையும் இப்போதும்
ஐரோப்பியர்கள் குடியேற துணையாக இருந்தது. ஆகவே புதிய குடியிருப்புகளை தேடி அல்லது மனித சமுதாயத்திற்கு புதியது அல்ல இன்று உள்ள நிலையில் அண்டவிடையிலும் அடுத்த கிரகங்களிலும் சென்று வாழ மனித சமூகம் முயற்சிப்பது போதுமான வேகத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முக்கியமான மூல காரணம் சித்தர்களின் கண்டுபிடிப்பான திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட திருமூலராலும் பல யோகிகளாலும் வாழ்ந்து காட்டப்பட்ட நீரிணு முறையை நாம் புரிந்து கொள்ளாததுதான் காரணம். அதை புரிய வைக்கவே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த இயற்கையான நீருணு முறை மேலே குறிப்பிட்டுள்ள 4 தேவைகளையும் நிறைவேற்றி விடுகிறது. அதாவது என்ன தேவை? இடம், உணவு, உடை இப்படின்னு சொல்லக்கூடிய தேவைகள்லாம் குறைச்சிருதுங்கிறாரு. அப்ப இந்த நீருணு முறை ஏற்கனவே இருந்திருக்குது. என்னது? ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு அதுதான் சொல்ல 2000 ஆண்டுகள். அதாவது நீங்க ராமாயணத்திலையும் ராமாயணம், இந்த இதிகாசங்கள், தமிழ் இருக்கிற நூல்கள், சித்தர் நூல்கள், பௌத்த நூல்கள் பார்த்தீங்கன்னா நீரை சாப்பிட்டு நீரை அருந்தி நோய்களை நீக்கிற முறை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்குது. ஆனால் இடையில இந்த வெள்ளைக்கார முண்டம் வந்து நாசம் பண்ணிட்டு போனங்காட்டி நமக்கு நானே மருத்துவராக தெரியாம போச்சு. அதாவது பிரம்மச்சரியம், குழந்தையா இருக்கிறப்ப பிரம்மச்சரியம் சொல்லுவாங்க, திருமணம் ஆயிட்டா கிரகஸ்தன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வரும், முதல் குழந்தை 2-3 குழந்தைன்னு வச்சுக்கலாம். முதல் குழந்தை பெருசாகிறப்போ அது 25-26 ஆகி திருமண பருவம் வருகின்ற பொழுது எல்லா பொறுப்பையும் கொடுத்து போட்டு பெற்றோர்கள் வெளியே போய் தனியா குடிச்சு போட்டுக்கணும். குடிச்சு போட்டு குடில் தான் குடிச்சு போட்டு அங்க போய் வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய தனிமை வாழ்க்கைன்னு பேர். என்னது? வானப்பிரஸ்தம்னு பேரு. அதுக்கு பேரு ஒண்ணும் கிடையாது. வானப்பிரஸ்தம்னா ஒண்ணும் கிடையாது, குடலை கடுவுறதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. வானப்பிரஸ்தம் அதை காட்டுக்கு ஓடுறது அப்படிலாம் கிடையாது, புரியுதா? காட்டுக்கு ஓடுறது, மேட்டுக்கு ஓடுறது இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வானப்பிரஸ்தம்னா காட்டுக்கு போனா தனியா இருக்கிற மாதிரி. நீங்க அதுக்கு தான் 5 சென்ட் இடத்த வாங்கிக்கிறது. அதுக்கு என்ன தெரியுமா வச்சாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா? சிறுக கட்டி பெருக வாழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு 5 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா சின்னதா ஒரு வீட்டை கட்டிட்டு மற்றது பூரா காலி இடமா விடுன்னு அர்த்தம். என்னது? அப்பதான் காத்தோட்டம் வரும்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியாம இவன் 5 சென்ட்டுக்குள்ள 50 வீடு கட்டிடுறான். 5 சென்ட்டுக்குள்ள புறா கூடு மாதிரி அப்படியே ஸ்லாபா வச்சு கட்டி நாசம் பண்ணி காத்து அடுத்தும் காத்து நம்ம மேல பட்டு நம்ம காத்து அவருக்கு மேல பட்டு எல்லாம் நாசமா போச்சு. எல்லாமே தப்பு ஆகையினாலதான் நோய் நல்லாகவே எவனுக்கு நோய். அது சென்னை எவன் சிட்டியில் இருக்கானோ அவன் தீண்டான்னு அர்த்தம், புரியுதா? உண்மையாலுமே சிட்டி வாழ்க்கையில இருந்து தள்ளி போயிடணும். ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிராமமே கிடைச்சாலும் சரி, தண்ணீர் குறைவா கிடைச்சாலும் தேவை. தண்ணீர் குறைவா இருக்கிற இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு சுத்தமான காற்றும் சுத்தமான ஆகாயம் தான் தேவையை தவிர உணவு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏதோ ஒன்று திருட்டு போயிட்டே இருக்கலாம், அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாம். இங்கதான் அந்த இயற்கையோடு தொடர்பு. இந்த நோக்கமே இயற்கையிலிருந்து சக்தி எப்படி எடுக்கிறது, அதுதான் நோக்கம். இயற்கையிலிருந்து எப்படி சக்தி எடுக்கிறது, இயற்கையில் எடுக்கிறது. நம்ம நோயை வெல்ல வேண்டும், நோயை வெல்லணும், பசியை வெல்லணும், இயற்கை சக்தி எடுக்கணும். இயற்கை சக்தி கொடுத்துட்டே இருக்குதே, ஏன் இனப்பெருக்கத்தை மட்டும் வச்சிருக்குது? ஏன் நம்ம உடம்புல எல்லாரும் விவசாயம் பண்ண சொல்லல? எல்லாரும் விவசாயம் பண்ண சொல்லி இயற்கை கட்டளே கிடையாது. நீங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு மாட்டிட்டீங்க. எல்லா இயற்கையுமே இனப்பெருக்கம் தான் பண்றதுக்கு வந்தது. மரம், செடி, கொடி, புழு, பூச்சி அத்தனையுமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் போகுது. அதனாலதான் இந்த இனப்பெருக்கத்தை வைத்துக்கொண்டு சிந்திக்கணும். அதனாலதான் மனிதனுக்கு சக்தியை வெளியிருந்து எடுத்திருக்குது. நீ விவசாயம் பண்ண வேண்டாம், அந்த குடலை கடுவுனதுக்கு அப்புறம் அப்ப தாவர வர்க்கத்தை சார்ந்து இருக்கிற தாவர வர்க்கத்தை சார்ந்து குடலை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் சக்தி ஆகாயத்திலிருந்து எடுத்துக்கொள்றதுனாலதான் சக்தி பூரா ஆகாயம் பூரா மாத்தி வச்சிருக்குது. என்ன இயற்கைக்கு இது தெரியாதான்னு கேட்கறேன். இயற்கை இது தெரியாதான்னு கேட்கறேன். இயற்கைக்கு எல்லாமே தெரியும், நாம தான் இயற்கையை புரிஞ்சுக்கல. ஏன்னா இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான கல்வி இல்லை. இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? இந்த புத்தகத்தை குறைஞ்சபட்சம் 1 கோடி புத்தகம் அடிச்சு தமிழக அரசு இந்நேரம் கொடுத்துருக்கோம். 25 வருஷம் ஆச்சு. எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறாங்க. ஒரு பணக்காரனாவது இந்த புத்தகத்தை வாங்கி அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரும் கொடுக்கல. என்னுடைய மாணவர்கள் மட்டும் சில பேர் கொடுத்துருப்பாங்களே தவிர எத்தனையோ பணக்காரர் இருந்திருக்கிறான். எவனாத்தையும் வாங்கி மந்திரி தந்திரி எவனும் வாங்கி கொடுக்கற மாதிரி தெரியல. அப்படி எப்படி என்ன லட்சணத்துல இருக்கும் பாருங்க. ஆக திருமூலரும் பல யோகிகளும் வாழ்ந்து காட்டப்பட்ட நீரணு முறையை நாம் புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடுதான். அதை பற்றி அதை புரிய வைக்கவே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த இயற்கையான நீருண முறை மேலே குறிப்பிட்டுள்ள 4 தேவைகளையும், அதாவது அந்த உடை தேவை, இருப்பிட தேவைன்னு சொல்ற பார்த்தீங்கன்னா மேல இருக்குது பாருங்க. சரி, முதலாவது தேவையான உணவின் அவசியம் பல மடங்கு குறைந்து விடுகிறது.
எல்லா நோய்களும் மறைந்து விடுகிறது. எல்லா நோய்களும் நீங்க என்னமோ சொன்னீங்கல்ல, மூட்டு வலி, முழங்கால மரணம். வலி, சொல்லுங்க ஐயா, என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அது இல்ல அவங்க என்ன சொன்னார், நான் ஒண்ணு சொல்லல. சரி, ரைட், முடிச்சுக்கலாம். இது முடிச்சிட்டு கேள்வி கேட்கலாம். முடிஞ்சு இன்னும் 2 நிமிஷம். ஆ, முதலாவது தேவையான உணவின் அவசியம் பல மடங்கு குறைந்து விடுகிறது. எல்லா நோய்களும் மறைந்து விடுகிறது. நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட்ல ரத்தத்துல இது குறைஞ்சிருக்குது, அப்புறம் பிளட் இது குறைஞ்சிருக்குது, அப்புறம் கல்லில் அது குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய அறிவு கட்டத்தனமான முடிவு. இதெல்லாம் உடல் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் அவனுக்கு தெரியாது. உடல் மாறிட்டு பழக்க வளத்தை மாத்திர உடல் தினம் செத்து செத்து நம்ம பிழைச்சிட்டே இருக்கோம். தினம் நாம் புதிய மனிதரா இருந்துகிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால பழக்க வளத்தை மாத்தினா, பழக்க வளத்தை மாத்தின உடனேயே எங்க போயிரும் தெரியுமா? நீங்க பழக்க வளத்தை நீங்க பேச பேசவே உங்களை மாத்திக்கும். இப்ப நான் பேசுறேன் பாருங்க, அப்பவே உள்ள போயிரும், நம்மளை மாத்த போறான்டான்னு சொல்லிடும். அப்பவே தகவல் உள்ள போயிரும். யாருக்கு போயிரும்? அந்த மரபணுக்கு போயிரும். எதுக்கு போயிரும்? மண்டையில வாங்குறீங்கல்ல. சொல்லுங்க. சென்சாருக்கு போகும். சென்சாருக்கு போயிருது. மண்டையில போய் உள்ள ஏறி நம்மளை மாத்த போறாண்டோய் அப்படின்னு தகவல் போடணும்னியே டிஎன்ஏ ரெட்டியே உட்காந்துருக்கும். இவனை மாத்தி விட்டுறலாம், இவன் கதை கேட்டுட்டான், இவன் இவன் தப்பிச்சுக்குவான் அப்படின்ட்டு. என்னது ஒழுங்கா இருக்கணும். சும்மா கிட்டத்தட்ட 12 ஆண்டு சொன்னபடி கேட்டீங்கன்னா முக்தி நிலை கொண்டு போய் நிறுத்தலாம். என்னுடைய மாணவர் ஒரு 10 பேர், நானும் முக்திக்கு போகணும், நீங்களும் முக்திக்கு போகணும். முக்திங்க மரணம்ங்கிறது வேற. ஓசோன்னு ஒருத்தர் இருந்தார். ஓசோன்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் ஓசோவை பத்தி படிப்பாங்க. அவரு கூட சாவை பத்தி சொல்றாரு, நம்ம வாழ்வை பத்தி பேசுறோம். அவர் இருந்தாலும் சாவை பத்தி பேசுறான். வள்ளலார் வாழ்வை பத்தி பேசுறாரு. அதாவது நாம் விருப்பத்தில் சாவது அது ஒரு வகையான வாழ்க்கை முறை. அது ஒரு பரிணாமம். நம்ம விருப்பத்துலதான் மரணம் வரணும். அது ஒரு பரிணாமம். அது வேறு நிலைக்கு போகுது. இது யாருக்கும் புரியல. இந்த ஓசோ, இந்த கீசோ, இந்த அளவு இவ்வளவு ஒரே அளவும் தெரியாது. தின்னு போட்டு பேண்ட் இருக்கிற ஆளுங்க என்னமோ சிலது சொல்றாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் அறிந்தவன் யார்? வள்ளுவரே சொல்லுவாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தம்மெனும் தம் மக்கள் அறிவுடைமை, என்னை காட்டிலும் என் மக்கள் அறிவாளிகளா இருக்க வேணுங்கிறாரு. அப்படின்னு என்ன எடுத்துங்க, புதுசா வர்றதை கேட்டுக்கணும். ஆனால் அதுல எது அதிக நன்மை இருக்குன்னு பார்க்கணும். புதுசா யார் வேணா வரலாம், யோசா வரலாம், இன்னும் எத்தனையோ சாமியார்ல வரலாம், தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுல என்னென்ன முடிவு சொல்ல போற, இலக்கு என்ன, அதனுடைய எய்ம் என்னையா? நோயற்ற அந்த நோயற்ற வாழ்வை பத்தி பேசவே இல்லை. என்னது நோயற்ற வாழ்வை பேசவே இல்லை. எவனும் அதே மாதிரி விவேகானந்தர் பேசவே இல்லை. யாருமே நோயற்ற வாழ்வை பத்தி பேசவே இல்லை. நாங்க தான் கத்துன்னு கத்த நோயற்ற வாழ்வு பேசிட்டு இருக்கிறோம். வல்லார் ஒண்ணுதான். வள்ளலார் அவரு ஹைலைட்டா போயிட்டாரு. இதை பார்த்தாலே மிரண்டு போயிட்டாருங்க. ஒண்ணுமே கிடையாது. விருப்பத்தில் மாற்றிக்கொள்வது. அவரு அட்டமாசியத்துக்கு போறாரு. இப்ப நாம என்ன பண்றோம், முதல் ஆகாய வசியம் பண்ண போறோம். ஆகாய வசியம் பண்ணி சக்தியை உள்ள கொண்டு சடியை வெளியே எடுத்து, சடியை நியூட்ரல் பண்றான். சடியை வெளியெடுக்கிறது இல்ல, அதிகப்படியா இருக்குது. வெளியேற்றி நியூட்ரல் தான் பண்றான். என்ன நடுநிலைக்கு பண்றான். இங்க யாரையும் அதிகமால எடுக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அது விடாது. தனக்கு தேவையான சளியை வைத்துக் கொள்ளும். ஒரு வேளாங்கு மீன், ஒரு ஆறா மீன், அவரி மீன் பாத்தீங்கன்னா அது சளி உற்பத்தி பண்ணும். தொட்டு பாருங்க, சட்டாரண சளி உற்பத்தி பண்ணும். அதனால மீனை பிடிக்கவே முடியாது, டொயின்னு வலிக்கு ஓடிடும். ஒரு வினாடியில 100 கிராம் சளி உற்பத்தி பண்ணும். அந்த சளி என்பது ஒரு வலுவழுப்பு ஆயில். என்னது ஆயில்? அதை பாதுகாக்கிறதுக்காக தண்ணி அதே மாதிரி நாக்குல ஒரு தண்ணி வச்சாலும், நாக்கு சாதாரண தண்ணி குடிச்சாலும் கூட அந்த தொண்டையில லேசான சளி இருக்கணும். அது உண்மையான சளி, உடம்பு உற்பத்தி பண்ணுகின்ற சளி. எதுக்கு தெரியுமா? இந்த தண்ணி உள்ள போகணுங்கிறதுக்காக இப்படிங்கிறதுல உற்பத்தி பண்ணு. இப்படின்னா உற்பத்தி பண்ணுறது என்னது? நீங்க அதே நேரத்துல இட்லி வச்சு பாருங்க, டன் கணக்குல உற்பத்தி பண்ணும். தண்ணிக்கே லேசா உற்பத்தி பண்ணுதுன்னா இட்லி வச்சீங்கன்னா உள்ள போக போக அத்தனை கொல கொல கொலன்னு சளி எக்கச்சக்கமா உற்பத்தி பண்ணிடுது. அப்ப சொந்தத்திலே சூனியம் வச்சுக்கிறீங்க. என்னது சொந்தத்திலே சூனியம் வச்சுக்கிட்டு இட்லி உலகத்துல 2 மோசமான உணவு. ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, உலகத்துல வர்ஸ்ட் ஃபுட் எழுதுறாரு ரைஸ், அரிசி என்பது வர்ஸ்ட் ஃபுட் எழுதுறாரு. அதுதான் உலகத்தை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்குது. என்ன அது? வாந்தி பூரா சளி, முழுக்க பசை உண்டாக்கக்கூடியது. அது குடையில கெடுத்து குட்டிச்சுவராக்கி மலச்சிக்கல் உண்டு பண்ணி மலம் வெளியே போகாம உடம்பெங்கு மலமா மாறிடும். மலம் வெளியே போகலினா உடம்பு என்ன பண்ண, எல்லா பக்கம் கலந்து விட்டுரு. எல்லாம் என்ன,
இடம் இல்ல, எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லாத பொழுது அது கேஸா மாறி அது உப்பா மாறி எல்லா பக்கம் ஏத்தி அதான் இந்த வாயில நாத்தம் மூக்குல நாத்தம் எல்லா காதுக்கு எல்லாம் இந்த துர்வாடை வர்றதுக்கு காரணமே இந்த மழை இந்த சாதாரண தின்னு 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 புழுக்கை இறுக்கி போய் பூரா கக்கூசா மாத்தி விட்டுருது, உடம்ப பூரா கழிவறைய மாத்திருது. கற்பப்ப பெண்களுக்கு கழிவறைய பெண்களுக்கு கற்பப்ப பூரா கக்கூஸ் அறையா மாறிடுது. என்னது கக்கூஸ் தான். நாத்த மடிக்கு நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி பாருங்க, டாக்டருக்கு அப்படியே மூக்க பூத்திட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும், அவ்வளவு புனவாட அடிக்கும். இந்த சாதாரண விஷயம் இல்லை. அடேங்கப்பா, அதனாலதான் அவ்வளவு கட்டு கட்டிக்குவானுங்க, எல்லாமே போட்டுக்குவானுங்க. அடே மருந்து மாத்திரை எல்லாமே இவனே ஊசி போட்டுதான் போய் ஆபரேஷன் பண்ணுவான். அந்த அளவுக்கு மோசமான பிணத்தை அறுத்து எப்படி பாக்குறான், அதே மாதிரிதான் உள்ள மட்டும் 10 கிலோ கிட்டத்தட்ட 5 கிலோ மலம் உள்ள இருக்கும். ஒரு அறுவை சிகிச்சைன்னா சாதாரணம் இல்லை. அந்த அறுவை சிகிச்சை பண்ணணும்னா முதல்ல அந்த பெருங்குடலை போல கிளீன் பண்ண சொல்லுவானுங்க, அதுக்கு டயட்டை மாத்துவானுங்க. அவனுக்கு தெரியும் மக்கள் உள்ள அத்தனை வச்சிருப்பா அப்படின்னு. அறுவை சிகிச்சை பண்ணும் அதுக்குதான் 3 நாளைக்கு அங்க ஒண்ணும் கொடுக்க குளுக்கோஸ் ட்ரிப்பிலேயே போட்டு அவங்க வச்சுங்கிறது. கரெக்டா போட்டு போட்டு பழைய மலத்தை வெடி எடுத்து அந்த வேலையில பண்ணிட்டுவான். அதெல்லாம் பண்ணுவானுங்க, எல்லா திருட்டு வேலையும் அவனுக்கு பண்ணுவானுங்க. அதுலயே பாதிரியும் நல்லாயிரும், அதுலயே கால்வாசி போய் நல்லாயிரும். இது யாருக்கும் புரியுறது இல்லை, யாருக்கும். அதுக்கு நாம என்ன பண்றோம் தெரியுமா? இப்ப பாருங்க, அதுக்கு நாம என்ன பண்றோம், நம்ம நினைப்பிலேயே சுத்தம் பண்றோம். அடடா, அவன் குளுக்கோஸ் வாட்டர் போடுறான், நம்ம சாதாரண வீட்டுக்கு தண்ணி குடிச்சு கிளீன் பண்ணிட்டே போக 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 அது உடம்பு இழைக்கும். அந்த ஐசி வாட்டர் இருந்தாலும் உடம்பு இழைக்கும், இங்கேயும் உடம்பு இழைக்கும். உடம்பு இழைச்சி நம்ம நியூட்ரல் பண்ணிடுவான். அவன் கூட நியூட்ரல் பண்ண தெரியாது. அவன் என்னன்னா செத்து போறன்னு நினைக்கிறான். உடம்பு ஒரு நாளும் சாகவே சாகாது, உடம்பு ஒரு நாளும் இழைக்கவே இழைக்காது. தங்கிட்டு இருக்கிற அழுகி போனது மட்டும், இந்த உணவை தின்னு அழுகி போன சதையை மட்டும்தான் வெளியேற்றுமே தவிர 1 கிராமை கூட வெளியேற்றாது. சுத்தமான உடல் எழுதியிருக்காரு, ஒரு சுத்தமான உடல் 1 கிராமை எரிப்பதோ பயன்படுத்துவதோ உபயோகப்படுத்துவதே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உடலை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. கிட்டத்தட்ட போயிட்டீங்க பாரு, அவெல்லாம் நீங்களே கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. நம்ம கம்பம் இவரு திருமாறன் கிட்டத்தட்ட அவர் அந்த இனிமேல் உடம்பு இழைக்காத நிலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 வருஷம் பயிற்சி பண்ணிட்டு இன்னும் அவர் உடல் இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கேங்கிறாரு. கரெக்டா இருந்தா மீண்டும் அந்த மண்டை எழுத்தம் வராது. இல்லைன்னா காளான் பிரியாணிக்கு போனார்னா அடுத்த நாளே ஏறிடும். காளான் பிரியாணிக்கு போனார்னா அடுத்த நாளே அவர் அடிக்கடி காளான் பிரியாணி அதிகமா சாப்பிட்றவர். என்னது நல்ல சுவையா பண்ணி கொடுத்துட்றாங்க, நல்ல மசால் போட்டு கிரு நேத்தி கொடுத்துட்றாங்களா, பாட்டையே பிடிச்சிடுறாரு, ஏறிக்குது. இவரு என்னது இந்த அவலைக்கும் கோதுமை ரவை அது சாப்பிட்டாலும் சரியா போடல அவருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமே. அது நல்லா வெங்காயம் போட்டு தாளிச்சு கோதுமை சாப்பிட்டு நல்லா செய்யும், வேலை செய்யும். நல்லா வடு வெளிக்கு நல்லா போகும். ஆனா தின்னு பழகிட்டோம்ல, அப்புறம் அதுக்கு தானே போகும். காளான் பெரி காளான் அதுக்கு பேசாம காளான வெங்காயம் போட்டு சாப்பிட்டு நல்லா வேலை செய்யும். காளான் வாங்கிட்டு வந்து சிப்பி காளான், பட்டை காளான், மொட்டு காளான் அப்படி கூட பண்ணலாம். அந்த காளான வாங்கிட்டு வந்து வெங்காயம் போட்டு வணக்கி சாப்பிட்டு நல்லா வெளிக்கு போகும், அருமையா வெளிக்கு போகும். நீங்க சோத்த போட்டு இல்லாம இருக்கு. ஆமா, முழுக்க முழுக்க காளான்ங்கிறது முழுக்க முழுக்க நாறு தான், முழுக்க முழுக்க நாறு. அப்படியே நீங்க நாரது, அதாவது கரும்பு சக்கையை சாப்பிட்ற மாதிரி, அவ்வளவுதான். 2 உப்புக்கல் போட்டு வணக்கி சாப்பிட்டு பாருங்க, லலன்னு கலந்து வருங்க. அவ்வளவு வலுவா, அது ஏற்கனவே வலுவலுப்பு வேற, ஏற்கனவே காளான் வலுவலுன்னு இருக்கும். நல்லா வேலை செய்யும். அது சிப்பிக்கல், அது சிப்பிக்காய், எங்க ஊர்ல சிப்பிக்கலன் போட்டு போய் இந்த அம்மா சிப்பிக்கலன் உற்பத்தி பண்றாங்க. சிப்பிக்கலன் நல்லா வேலை செய்யும். சிப்பிக்கலன் அருமை. நீங்க சிப்பிக்கலன் கூட சாப்பிடலாமா? பாருங்க, அவங்க வீட்லயே காளான் பாருங்க. பழமுதிரி சோலையை வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போன கணக்கு தான். என்னது பழமுதிரி சோலையை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க. இது மருந்து கடை வச்சுக்கிட்டு பாருங்க, மருந்து கடை வச்சுக்கிட்டு வைத்தியம் தெரியல, பழமுதிரி சோலை வச்சுக்கிட்டு வைத்தியம் தெரியல, இட்லி கடைக்கு வச்சுட்டு வைத்தியம் தெரியல. இப்படித்தான். அதாவது இந்த வாத்தியார் பையன் மக்கு, டாக்டர் பையன் நோயாளிங்கிற மாதிரி தான். வாத்தியார் பையன் மக்கு, அப்புறம் வைத்தியர் பையன் நோயாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காளான், அதாவது காய்கறி தோட்டம் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியல. எது ஆரோக்கியத்தை பத்தி காய்கறி ஐயா தெரிஞ்சாலும் பயன்படுத்தலீங்க. விட்டாதான் ஆகுயா, சமூகம் விடமாட்டேங்குது, சமூகம் விடமாட்டேங்குது. ஆமா, அங்க சமூகம் விடமாட்டேங்குது. என்ன எடுத்தீங்க? சொல்லுங்க.
அது இன்னைக்கு ஒரு சுகர் பேஷண்ட் கிடைச்சாரு நம்ம சரி லைன்ல இருக்கிறவரு. சரி ரொம்ப ஹாஸ்பிட்டல் டெஸ்டிங் போனோம்னு போனாரு. இந்த மாதிரி சொன்னேன், காய்கறி சாப்பிடுங்க சுகரெல்லாம் கம்மியாருன்னா எல்லாரும் ஒரு ஒரு விதமா சொல்றாங்க. அவரும் காயை சாப்பிட எப்படி வாழ்றது ம் 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 அப்படின்னு. சரி சரி போங்க டைம் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான். இது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நாம ஒண்ணும் காய்கறி சாப்பிட சொல்ல போறதில்ல. நாம வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, காய்கறியே சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சுத்தப்படுத்துறதுக்கு தான் காய்கறி சாப்பிடணும்னு யாருக்கும் தெரியாது. இவன் என்ன நினைக்கிறா, ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இனியன் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். எங்கடா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற? இவன் நினைக்கிறாங்க இனியன் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாரு. அப்படியே காதுல பேசிக்குவாங்க. இப்ப போராடுவாரு தண்ணி குடிக்கிற ஒரு போராடி பாத்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க. ஏதாவது கல்யாணத்துக்கு போனோம்னு, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நிச்சயமா கோபியில என்னை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. பாருங்க தண்ணி குடிக்கிற ஆள் போறாம்மா, நான் என்ன தண்ணி குடிச்சிட்டு பின்னாடி எதுவுமே ட்ரம் கட்டி இருக்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் சிரிச்சுட்டே போறது. இதுதான் அறிவு. என்ன இந்த அறிவு? தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் கழிவை வெளியேற்றுவதற்கும் தான் நம்ம பயன்படுத்துறோமே தவிர, நமக்கு எனர்ஜி என்பது காத்திருக்க நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, சுவாசம் பயங்கரமா வருது, மூளை நல்லா வேலை செய்து எனர்ஜியா இருக்குதுங்கிறது யாருக்கும் தெரியல. அது காரணம் அவன் கல்வி முறை தப்பா இருக்குது. முடிச்சுக்கலாம் ஐயா. முதலாவது தேவை இதோட முடிச்சுக்கலாம். உணவின் அவசியம் படமடங்கு குறைந்து விடுகிறது, எல்லா நோய்களும் மறந்து விடுகிறது. உடை சிறிய தேவை என்பதால் அதை நாம் வந்து என்ன பண்றோம் பற்றி எழுத தேவையில்லை. இருப்பிடம் தேவை மிக சுலபமாக தீர்க்கப்பட்டு விடும். பிராணசக்தியில் மனிதன் வாழும் பொழுது அது இயற்கையாகவே பஞ்சபூதங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. அதாவது அப்பு பிரிதி வாயு தேய்கிற மாதிரி நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காற்றுலயே இப்ப நீங்க உண்மையா காற்று தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கூட்டி கழிச்சு நாளைக்கு நான் சொல்றேன், உடம்பெல்லாம் கரெக்டாகி ஒரு கட்டத்துக்கு மேல நியூட்ரல் ஆனதுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். அப்பதான் உடம்பு உண்மையாலுமே ஆகாய சக்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்குது. இயற்கை அந்த ஆகாய சக்தியில வாழ்றது காரணத்தினாலதான் உங்க மரபணுவிலே வந்து விவசாயம் செய்ய சொல்லி பதிவு இல்லை. இனப்பெருக்கம் செய்யறோம். பல்ல இழிக்கிற மாதிரி ஒரு பொம்பளை பார்த்தா ஆம்பளை பார்த்தா பொம்பளை பல்ல இழிக்குது, பொம்பளை பார்த்தா ஆம்பளை பல்ல இழிக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து இனப்பெருக்கத்துக்காக பண்றதுதான். ஆனால் யாரும் விவசாயம் பண்ணுங்கிற மாதிரி இயற்கை எங்கும் பதிவில்லை. ஏன்னா இயற்கை ஆற்றலை வந்து வேறு எடுத்து வச்சிருக்குது, ஆற்றலாகத்தான் வச்சிருக்க தவிர அது பழமாகவோ கொய்யாப்பழம் மாத்திரம் அதெல்லாம் சாதாரண கீழ் மக்களுக்காக படைக்கப்பட்டது. கனியும் கீரையும் காயும் யாருக்கு படைக்கப்பட்டது? கீழ் மக்களுக்காக படைக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் பழம் சாப்பிட்டா கூட அவன் கீழ் மக்கள் தான். உனக்கு தான் இயற்கை சக்தியில வாழ்றீங்க, அப்புறம் எதுக்குன்னு கேட்கறேன். உனக்கு தான் மழை பெய்யுது, தினம் மழை பெய்யும், எதுக்கே பம்பு செட்டு போட்டுக்கிற? பம்பு செட்டு போடுற பைத்தியக்காரன் தானே. வெடியை வந்து வெடிச்சு பகல்ல விளக்கு பிடிச்சிட்டு போலாம். அந்த மாதிரி பகல்ல எதுக்கிட்ட விளக்கு பிடிக்கிறீங்க? அதே மாதிரி தான். அதே மாதிரி நமக்கு எனர்ஜி வருதுங்க. இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறேன்ல, எப்படி எங்கிருந்து சக்தி வருது? எனக்கு காப்பீடு வருமா, டீர் வருமா, போண்டா தின்ன மயக்கம் தான் வருது. போண்டா தின்னு பாருங்க. ஆமா, போண்டா தின்னு டீ குடிச்சா இப்படிதான். எவனாச்சும் ஆகாரம் சாப்பிட்டு சுறுசுறுப்பா ஒருத்தர் நடப்பான்னு பாருங்க. ஆகாரம் தின்னுட்டு ஒருத்தனால ஒரு எட்டு நடக்க முடியுமா? நீங்க ஆகாரம் தின்னு போட்டு வேகமா ஓடுனீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும், டாக்டர் எச்சரிப்பான். ஆகாரம் தின்னு போட்டு எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது. ஆகாரம் தின்னு போட்டு குடிக்க கூடாது, ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து. இது என்ன பண்றாங்க, காலங்காத்தால 8 முட்டை திறந்து எக்ஸசைஸ் பண்றான், ஹார்ட் அட்டாக்ல அப்படியே சேர்த்து போயிடும். அப்படித்தான் பெங்களூர் நிறைய பேர் சேர்த்து போனானுங்க. ஐயா 8 முட்டையை தின்னு போட்டு எவனாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுவானா? ஜீரணமே ஆகாது. அப்ப ஜீரணம் ஆகாது வந்து பம்ப் தேவையில்லாம ஹார்ட் வந்து நுரையீரல் தேவையில்லாம வேலை செய்யுது, ஹார்ட் தேவையில்ல வேலை செய்யாம தாறு மரம் பம்ப் ஆகி டப்பு பம்ப் நிறுத்திடுது. அப்ப அங்க இடத்துல எக்ஸசைஸ் பண்ண ஆன்னு புடந்தாடுறான். அப்படித்தான் செத்து போனானுங்க நிறைய பேர். புரியுது? வயிறு காலியா இருக்கணும். என்னது பச்சை மூட்டை காலையே? பச்சை மூட்டை பாம்பே ஜீரணிக்காது. பச்சை மூட்டை பாம்பு குடிச்சிருச்சுன்னா நடக்கிறதுக்கு அந்த ஊர்ந்து போறதுக்கு 2 நாள் ஆகும். அவ்வளவு கொடிய விஷமுடைய பாம்பே சீரணம் பண்றதுக்கு 10 மணி நேரம் ஆகுதுன்னா உனக்கு இறப்பே இருக்கு இல்லையா? அதுல நீர் இருக்கு. முதல்ல வயிற்றுல நீர் சுரக்க, அப்புறம் கல்லீரல் நீர் கடை அதெல்லாம் அடுத்தடுத்து நகர்ந்து போறப்ப வரும். வயிற்றுல உற்பத்தி ஆகிற முதல் நீர்லயே வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். அதுக்கு இந்த முட்டையை சீரமைக்கிற என்சைமே கிடையாது. இந்த காட்டு முன்னாடி எவன் சொன்னாலும் தெரியல, பச்சை மூட்டை கூடுறான்னு சொல்லி எல்லாம் நாசமா போச்சு. எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல பச்சை மூட்டை. அப்ப பள்ளிக்கூடத்துல வேற போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குழந்தை குசு விட்டா ஸ்கூலே நாறுது. அப்புறம் என்ன பண்ணி தொலைவது? எவன் இந்த பச்சை மூட்டையை கண்டுபிடிச்சான்? இதுக்கு வந்து இந்த முட்டையில அவ்வளவு சத்து இருக்குன்னு உலக சுகாதாரம் சொல்லுது. மானங்கட்ட வயலுக்கு ஏன்டா
அதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது இருக்குது பாருங்க, அதை சாப்பிட்டா சால்மோனோசிஸ் பாக்டீரியா. யாரு இந்த வெள்ளை முட்டையை திங்கறானோ, முட்டை சாப்பிடுற அத்தனை பேரு 1ஆம் நம்பர் மலச்சிக்கல் வரும். உலகத்திலே மோசமான அரிசிக்கு அடுத்தபடியாக அதிக மலச்சிக்கல் உடையது இந்த கோழி முட்டை தான். டைஜஸ்ட் ஆகாது, மலத்தை அப்படியே இருக்கிறது. என்னது அப்படியே இருக்கும். அது மட்டும் ஆசிட் ஜீரணமாகாது. ஆசிட் ஆனோம்னு ஆசிட் எப்படி நீங்க அமிலம் ஒரு பொருளை பட்டா டக்குன்னு சுருங்கிரும், அரிச்சிரும். அதே மாதிரி ஆசிட் அதிகமா உற்பத்தி பண்ணும். ஆசிட் அதிகமா உற்பத்தி, அது அக்சாலிக் ஆசிட் ரொம்ப பித்த நீர் பயங்கரமா சுரக்கும். உள்ள தங்கி செரிமானமாகறதுக்கு அதிக நேரம் ஆகும். அப்ப அழுகல் அதிகமாகும். அது முட்டை பிரியாணி இருக்குதா, ரொம்ப ஒர்ஸ்ட் பிரியாணி. முட்டை பிரியாணி சொல்லிட்டு போடுறான் பாருங்க, அவ்வளவு ஒர்ஸ்ட் அது. அது அதிக நேரமாகும், செரிமானமாகும், பித்த நீர் அதிகமா சுரக்கணும், உள்ள தங்கி பிணமாக மாறி விடுகிறது. என்னது பிணமாக மாறி விடுகிறது. அப்படி இந்த புத்தகத்தில் இருக்கு. சரி, ஆக இதற்கு நான் உடம்பு சுத்தப்படுத்த ஞானிகளுக்கு அண்ணாக்குல அமுதம் சுரக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னங்க ஐயா? அது ஒவ்வொருவருக்கும் இருங்க நான் சொல்லி முடிச்சேன், அப்புறம் நீ சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம் உண்டாகும். எனக்கு அப்படி சொரக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதை அடிச்சு விட்டு போயிட்டானுங்க. அது அப்படியெல்லாம் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு அப்படி தனி அது ஒண்ணு கிடையாது. இயற்கை சக்தியில வாழ்றதா நமக்கு தேவையை தவிர இதெல்லாம் அவன் அடிச்சு விட்டு போயிட்டான். அண்ணாக்குல சுரக்குது, இன்னாக்குல சுரக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. உடம்பெல்லாம் இனிக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே அது ஒரு விழுக்காடு உண்மையா இருக்கலாம், மத்ததெல்லாம் 99 பொய் தான். ஒரு விழுக்காடு உண்மையா இருந்திருக்கலாம். அது என்னமோ அவருக்கு ஏதாவது இருந்திருக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகா பயிற்சி செய்கின்ற பொழுது 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா 1,00,000 வகையில சொல்லலாம். எத்தனது 1,00,000 பேர் இருந்தா 1,00,000 வகையில சொல்லலாம். இதுதான் இயற்கையின் ரகசியம். ஆகினால வள்ளல் சொன்னது வள்ளல் பெருமான் நீங்க சொல்ல, அவர் சொன்னது இறுதி அல்ல, நான் சொல்றது இறுதி அல்ல. இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம். அதான் இயற்கை. இயற்கை ரகசியத்தை புரிஞ்சு கொள்றதுன்னா வள்ளலார் வந்தாலும் முடியாது, வள்ளுவர் வந்தாலும் முடியாது. புரியுதா? இதெல்லாம் அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல அது ரைட்டு, இப்பெல்லாம் அது கரெக்டா ஒத்துக்கொள்ள முடியாது. வேற மாதிரி மாறிட்டே போகும். நம்ம புதுசா சிந்திக்கிறப்போ, இப்ப நான் விண்வெளிக்கு போறேன், ஆகாயத்துக்கு போறேன், அங்க குடியேறோம், அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறும். ஏன்னா எப்படி வேணாலும் உடம்பு மாறிட்டே போகும். ஆகையினால அவங்க சொல்றதே அவங்களுக்கு சரியா இருக்கலாம், நமக்கு சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. இங்க நோயற்ற வாழ்வுக்கு வழி சொல்றது விட்டு போட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கிற? எங்க பார்த்தாலும் ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிற. எங்க ஹெல்த்? எங்க போனாலும் 10 லட்சம் கூடு, 20 லட்சம் கூடு அப்படிங்கிற. எங்கேயா போறது? பணக்காரன் ஏழைகளுக்கு, இப்ப பணக்காரனுக்கு ரைட்டு, நோய் வந்தா 10 லட்சம் செலவு பண்ணுவான். நம்ம மாதிரி பிச்சைக்காரனுக்கு எங்கேயே நோய் எப்படி செலவு பண்றது? அப்ப நம்ம எளிய வைத்தியம் பார்த்துக்க வேண்டியது. அப்ப சாகருக்காக பிறந்த நாம, அப்ப புத்தி எதுக்கு? அறிவு. வள்ளுவர் சொல்றாரு, துன்பம் வந்தால் உன் அறிவை பயன்படுத்துங்கிறாரு. துன்பம் வந்தால் உன் அறிவை பயன்படுத்து. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன் எழுதுறாரு. அறிவு தாண்டா அரண்கிறாரு. எங்கேயே அறிவுகாரன்? அறிவு எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? பசிதாகத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உலகத்திலே ஆரோக்கியத்தை பெற முடியும். பசிதாகத்தை கட்டுப்படுத்த சொல்லி, இயற்கை ஆற்றல வாழ சொல்லி இனியன் சொல்லுகிறார். இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்தியால உலகத்துல ஏவனும் சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டானுங்க. ஏன்னா அந்த தத்துவமே தெரியாது உங்களுக்கு. நாங்க பேசுறது பாத்தீங்கன்னா, நாங்க பேசுறது 350 கோடி ஆண்டுக்கு முன்னாடி சிங்கிள் செல் பாக்டீரியால இருந்து டெவலப் பண்றோம். அதுல இருந்து டெவலப் ஆகி தன்னை அடித்துக் கொள்ளாமலேயே, என்னை சாகடிக்காமலே என் குழந்தையை வளர்ப்பது, என்னை நான் சாகாமலே என் சந்தையை வளர்ப்பது, அதுதான் இயற்கை நோக்கம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு தான் நாங்க வேண்டாமப்பா அந்த ஜீர்ணீர் நிறுத்து, அது இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ணுது, அதனால எந்த நன்மையும் இல்லை. இன்னொன்னு சொல்றேன் தெரியுமா? இறப்பை என்பது பரிணாமத்தில் அவசியமற்ற பண்டம்ங்கிறான். இறப்பையே பரிணாமத்தில் தேவையில்லைங்கிறான். என்னது இறப்பை? அதனாலதான் இறப்பை வெட்டி எடுத்துறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, குடல் புண்ணு வந்தாவோ, புற்றுநோய் வந்தா டக்குன்னு வெட்டி எடுத்துருவாங்க. வெட்டி எடுத்துட்டு நேர உணவு குழாய் இருக்கு இல்லையா, இந்த உணவு குழாயுமே சிறு குடலை இழுத்து வச்சு தைச்சிருவாங்க. அங்க 1/4 இட்லி கூட திங்க முடியாது. என்னது 1/4 இட்லி கூட சாப்பிடு. அது மிக்சியில போட்டு அரைச்சி ஸ்பூன்ல தான் சாப்பிட சொல்லிட்டான். அவ்வளவு அப்படி சாகிற வரைக்கும் அப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான். போச்சு. ஒன்று ஆசை கீசை அல்ல. நாமடாவது ஆசைப்பட்ட திங்க முடியும். அவன் ஆசைப்பட்ட ஒன்னும் திங்க முடியாது. அப்படியே நினைச்சு நெக்குருக்கி சாகணும். நினைச்சு
நாம நினைச்சோம்னா அல்வாவும் திங்கலாம், ஆட்டுக்கால் சூப்பும் குடிக்கலாம். அவன் அந்த குடலை வெட்டி எடுத்துட்டா அந்த நினைப்பு, ஐயோ திங்கிறது போச்சே திங்கிறது போச்சே அப்படி நினைச்சு நினைச்சு நின்று தினம் நினைச்சு நினைச்சு செத்து போறான். இறப்பையை வெட்டி எடுத்தவன் பூரா அதோ கதிதான். ஏன்னா அந்த ஆசை, அந்த எண்ணம், இவன் இந்த இந்த பிரச்சனைக்காக வெட்டி எடுத்துடுறான். ஆனா இந்த மைண்ட் இருக்குற உண்மையை புரியாம விட்டுட்டு வந்துரு. இப்ப நான் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டா ஆகையினால மனம் இறங்கி வருகிறது, மனம் திருந்துகிறது. ஆனால் அவனுக்கு மைண்ட் செட் ஆகாது. என்னது, மைண்ட் செட் ஆகாது. இவன் வெட்டி எடுத்துருவான். இவன் வேற வழியிலையும் கையெழுத்து போட சொல்லிடுவான். டக்குன்னு இறப்பை போட்டு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆளே இருக்கான். அந்த அந்த பழனிசாமி டாக்டர் பூரா இந்த இறப்பை பூரா வெட்டி வெட்டி எடுக்கிறத வேற, சும்மா லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டே இருக்கானுங்கப்பா. அத்தனை பேர்த்துக்கும், அவங்க குடும்பத்துக்கு அத்தனை பேர்த்துக்கும் வெவ்வேறு நோய் இருக்குது. ஒருத்தன் கூட ஆரோக்கியம் கிடையாது. அந்த குடும்பத்தை, இந்த டாக்டர் ஃபேமிலியில பாருங்க, கொடூரமா சாவாங்க எல்லாருமே. யாரு கொடூரமா? ஆமாங்க. கொண்டாட்டிக்கு புற்றுநோய், மாமனுக்கு பஞ்சானுக்கு கிட்னி ஃபெயிலியர், எவனுக்கு பார்த்தாலும் நோயாளிதான். ஒருத்தன் கூட ஆரோக்கியமா இருக்க மாட்டான். ஏன்னா ஆரோக்கியத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. புரியுதா? அதான் நான் முடிச்சுக்கிறேன். ஆகியனால இங்க நான் இப்போது வாசன் அப்புறம் வெங்கடேசன் நான் போய் பார்த்துருக்கேன். அவர் வந்து அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர் மன்னார்குடி. அவர் எங்க ஆராய்ச்சி பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இங்க மலை அடிவாரம். நான் வந்து என்னை சுத்தி இருக்கிற காடு, சுத்தி இருக்கிற அரண், சுத்தி இருக்கிற ஓடை, இங்கதான் அவர் தங்கியிருந்தார். எழுதுறாரு, நான் இருக்கிற இடம் எடுத்துக்காட்டாக உடல் சிறந்த ஆரோக்கியத்தில் வைக்கப்படுவதால் ஆண் பெண் இருபாலரும் இந்த யோக வாழ்க்கை நன்மையை தரும் என்பதை அனுபவபூர்வமாக நான் உணர்கிறேன். இயற்கையாகவே பஞ்ச பூதங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறது என்பதின் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன். இங்கு நான் வாசம் செய்ய இடமும் வீடுமே எடுத்துக்காட்டு. அவர் வந்து ஒரு சாதாரண 5 சென்ட் இடத்த வாங்கிட்டு இப்ப கூட போயிட்டு வந்தேன் நான், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அந்த அவர் இல்லை, ஆனால் அந்த பேர் காலியோட வித்துப்பட்டு போயிட்டார். சரி, ஆக உணர்கிறேன். ஆக ஆண் பெண் இருவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது, ஆண் பெண் 15 வயசு தாண்டி போன வயது வந்து ஆண் பெண் இருவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். ஒரு 6 மாசம் செஞ்சு 1 வருஷம் செஞ்சு பார்த்துட்டாங்கன்னா அதற்கப்புறம் அவங்க சைவ வாழ்க்கைக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி. அதற்கு ஏன்னா ஒரு கலையை கற்று வச்சுட்டோம்னா பிரச்சனை வரப்ப அந்த கலையை காப்பாற்றும். ஒரு கலையை கற்று வச்சுட்டோம்னு வச்சுங்க, அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையை உனக்கெல்லாம் ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. ஒரு கைத்தொழில் கத்துக்கிட்டோம்னா அவசர காலத்துக்கு அது பயன்படும். என்னது, அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படித்தான். அந்த மாதிரி இந்த கலையை நீங்க கத்துக்க வச்சுட்டீங்கன்னா நோய் வந்தால் எப்படி நிறைவு செய்யற, நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்று உங்களுக்கே புரியும். மீண்டும் நம்ம காலையில் 6 மணிக்கு பேசலாம். வேற செய்தி இருந்தா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். அவங்க அனுபவம் சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஐயா. எனக்கு நேற்று இந்த டயர்டே ஆகுது. ஓ ஓ ஓ சரி, நேற்று இந்த டயர்ட் ஆகுது. அப்ப எத்தனை நாள் போயிட்டு இருக்குது? இந்த இடையில ஒரு இடம் முடிச்சிங்க, மறுபடியும் 2வது நாள் போயிடுச்சா? 3வது நாள் போயிடுச்சா? 3 நாள் ஆச்சு. அன்னைக்கு 5 6 7 நாள் போட்டீங்களா? அன்னைக்கு 7 நாள். இப்ப 3வது நாள் டயர்டு வருதுங்கிறீங்க. டயர்டு வர்ற மாதிரி தெரியுதா? ஆமா, டயர்டாவே ஆகுது. அப்போ எப்படியும் இந்த 10 நாள் போறான்னு இருந்தேன். 10-15 நாளைக்கு தாங்க மாட்டேன், உடம்பு தாங்க மாட்டேன், சுஸ்தாகுது, சோகமா வர்ற மாதிரி தெரியும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, அப்ப விஷம் இருக்குது, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. அப்ப விஷம் இருக்குது, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. நானும் கூட இந்த 7 இருந்து 8க்கு போகும்னு நினைச்சேன். எது இருக்குமா? அப்ப என்ன பண்றீங்கன்னா, எலுமிச்சை சாரை போட்டு இறக்கி விடுங்க, ஒண்ணும் ஆகாது. எலுமிச்சை சாரை போட்டு இறக்கி விடுங்க. அவர் அப்படித்தான் பண்ண. அவர் 6 நாள் போட்டாரு. அந்த கசப்பு வர மாதிரி தெரிஞ்சது. உடனே வேக வைத்த பப்பாளி, இந்த வேக வைச்ச கொய்யாப்பழம் சாப்பிட சொன்னேன். சாப்பிட்டாங்க, டப்புன்னு சரியா போச்சுக்கிறான். அந்த விஷம் இறங்கி இருக்கு. அப்ப விஷம் வந்து சேர்ந்து இருக்குது, வேணா இறக்கி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீட்டிக்கலாம். அதாவது எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு ஏதாவது ஒரு 10-15 பேரிச்சை பழத்தை எடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க, அப்படி புளிப்பா சாப்பிடுங்க, சரியா போயிடும். சரி, முயற்சி பண்ணுங்க. இப்ப பண்ணிட்டு படுத்து தூங்கினாலும் சரி, இப்ப பண்ணிட்டு படுத்து தூங்க, ஒண்ணும் பண்ணாது. விஷம் வந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க விஷம் வந்திருக்குது, அல்லது நாளைக்கு ஒரு நாள் என்னமோ ஓய்வு எடுத்து பாருங்க, அல்லது பேரிச்சை பழத்தை போட்டு போங்க. பேரிச்சை பழத்தை போட்டு போங்க, ஒண்ணும் பண்ணாது. எலுமிச்சை பழத்தை நினைச்சு போடுங்க, ஊற வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கி விட்டு அதுல ஒரு 10-15 பழத்தையும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. சாப்பிட மிக்சியில கூட அடிச்சு சாப்பிடலாம், அருமையா இருக்கும். மிக்சியில கூட அற்புதமா இருக்கும். கொஞ்சம் சக்கரை கீரை போட்டு சாப்பிட அற்புதமா இருக்கும். பேரிச்சம்பழ ஜூஸ் சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. நீங்க சொல்லுமா, நீங்க என்ன இந்த கொத்தவரங்காய் பொரியல் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோங்க. ஓகே, அது பேரிச்சம்பழம் ஒரு 6-7 பழம் சாப்பிட்டணுங்க. சரி 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 சரி. நாக்கு அதெல்லாம் வரல. ஒரு நாளைக்கெல்லாம் மூஞ்சிலாம் வடி, இப்போ லேசா வடிய ஆரம்பிச்சு. நாளைக்கெல்லாம் எடை போட்டு பாருங்க, குறைஞ்சிரும்.
இப்ப நாளைக்கே வந்து ஒரு அரைக்கு 300 கிராம் 400 கிராம் உங்களுக்கு இந்த வயிறு சுருங்குனாவே எல்லா இடத்துல சுருங்கும் பொழுது ஏகமா குறைஞ்சிடும். இப்ப இது உங்களுக்கு இந்த அந்த சுவாசம் வருது, கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாகுதுனாவே தேவையற்ற சளி குறையுது, சர கரையுது அப்படின்னு அர்த்தம். தேவையற்ற கரையுது, அது மலத்துல போயிடும். இப்போ பண்ணிக்கங்க. நாளைக்கு காலையில போகுதுங்க, சளி போகுதுங்க. சளி இந்த சுவாசம் நல்லா வந்துட்டாவே சளி கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்படியே அந்த பொத்த 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 இருக்குது பாருங்க, அதை பூரா கரைய ஆரம்பிக்கும் அப்படியே. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமான ஏகம் 12 பாகம் சுத்தமாகும் ஒரே நேரத்துல. கணையம், கல்லீரல், நுரையீரல், அது இது எல்லாம் ஒரே நேரத்துல சுத்தமாகும். கெட்டு போனா ஒரே நேரத்துல கெட்டு போகும், சுத்தமான ஒரே நேரத்துல சுத்தமாகும். அது ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட, எந்த நோயா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவை. சொல்லுங்க. வேற எதாவது இருக்கா? முடிச்சுக்கலாமா? சண்முகம் எதாவது இருக்கா? அப்ப நீங்க பேரிச்சி பழம் சாப்பிட்டு முடிச்சுக்குங்க. வெங்கடாச்சலம். சரிங்க குருவே, நான் அப்பப்போ ஒரு பேரிச்சம்பழம் போட்டுனே இருக்கிறேன், பரவாயில்லையா? எனக்கு தொந்தரவு இல்ல? அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு, உங்களுக்கு தொந்தரவு இல்லாம அதெல்லாம் ஒண்ணு பண்ணுங்க. அது நான் பண்ணது. அப்பப்ப 2 நாளைக்கு வரைக்கும் இனிமா கொடுத்து மரத்தை சுத்தம் பண்ணி விடுங்க. புரியுதா? டெய்லி 2 டைம் கொடுக்குறேன் குருவே. நேரம் மாறி இருக்குதா? அப்ப நேரம் மஞ்சள் எல்லாம் மாறி இருக்குதா? கம்மியாக்கிதுங்க. நார்மலா. அது ஒண்ணும் பிரச்சனை. அப்ப நீங்க அப்படியே கொண்டுட்டு வாங்க. உடம்பு அநேகமா எப்ப வெயிட்ட பார்த்துட்டே வாங்க, செக் பண்ணிட்டே வாங்க. சரியா? திருமாறன் ஐயா, வெள்ளமும் ஒரு கட்டி 2 கட்டி அப்ப அதெல்லாம் போட்டுங்க. அதெல்லாம் நீர் உணவு முறை தான். அதெல்லாம் நீ போட்டுங்க, தப்பு இல்லை. போட்டு தப்புங்க. நாக்கு வந்து சுத்தமா தான், நாக்குல வாட வராம இருந்தா சரி. நாக்குல வாட வரக்கூடாது. அந்த நாத்தை குறைஞ்சிடும். வேர்வு நாத்தம், புளிச்ச நாத்தம் எதுவும் வரக்கூடாது. என்னது புளிச்ச நாத்தம், அந்த துர்நாற்றம், அது இது எதுவும் வர, வேர்வு நாற்றங்கள்லாம் வரக்கூடாது. குறைஞ்சிடும். அதெல்லாம் குறைஞ்சிடும். அதெல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. சரியா? திருமணனையே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதாவது வந்து நேற்று சாப்பிட்டா இன்னைக்கு மோசம் எதுவும் போகல. சரி. அதனால அப்ப சளி நிறைய அந்த குடல் சுத்தமா மறுபடியும் கொஞ்சம் என்ன பண்றீங்கன்னா போடுங்க. ஒண்ணு அது வந்துடும். இப்ப காலையில நீர் பயிற்சி தானே பண்றீங்க. கடைசியில் வந்து சேர்ந்து இருக்குமே அந்த இடத்துல, அந்த நேற்று சாப்பிட்ட கொய்யாப்பழம் மெல்ல வந்து சேர்ந்து இருக்குமே அந்த இடத்துல, மலை துவாரத்துல வந்து சேர்ந்து இருக்குமே. இல்ல ஒண்ணும் தெரியல, அறிகுறி தெரியல. கேஸ் தான் வருது. அப்ப இனிமா கொடுத்துருங்க. முதல்ல இனிமா டப்புக்குன்னு வந்துடும். கேஸ் வந்துட்டாவே இனிமா கொடுத்துருங்க. கொடுத்தா படக்க முடியாந்துரும். முடியாந்துரும். உள்ள வந்து நிக்குது அந்த இடத்துல சளி. பழைய சளி, அந்த பழைய சளி வந்து நிக்குது அந்த இடத்துல. பழைய சளி வந்து அடைச்சு நமக்கு மொத்தத்துக்கு குடலே சரியில்லை சார். அது பரவாயில்ல, நீங்க அதை ஏன் கவர்றீங்க? யாருக்குதான்? எல்லாரும் உலகமே கெட்டு கிடக்குதுங்க. பெருங்குடல் கெடாத உலகத்துல யாரும் கிடையாது. பெருங்குடல் கெட்டு போய்தான் சுத்தமாய் கிடக்குது எல்லாமே. உங்களுக்கு கிடையில உலகமே கெடுத்து இருக்குது. உலகமே பெருங்குடல் கெட்டு போய்தான் நோயே வருது. நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, குடல் ஒழுங்கு அத்தனை பேர் கெட்டு போச்சு. புரியுதுங்களா? அப்ப வந்து இந்த கொய்யாக்காய் இன்னைக்கு அதே மாதிரி வேக வச்சு சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. முதல்ல இப்ப என்ன இனிமா கொடுத்துருங்க. முதல்ல இனிமா கொடுத்துட்டு கொய்யாக்காய் வச்சு சாப்பிடு. இப்ப என்ன வீட்டுல காய் இருக்குதோ கொய்யாக்காயில கொய்யாக்காய் போடுங்க. இப்ப நைட்டே இனிமா கொடுக்க சொல்றீங்களா? காலையில நாளைக்கு இப்பவே கொடுத்துருங்க. அது என்ன இனிமா கொடுக்கணும்? 5 நிமிஷத்துல வேலை, ₹1 செலவு கூட கிடையாது. அது கொடுக்கறதுக்கு என்ன, ஆஸ்பத்திரிக்கா போகணும்? வீட்டுக்கு போய் கொடுத்தா முடிஞ்சு போய் அது வெளியே போகுது. வாய் கொப்பளிக்கணும். இனிமா கொடுத்துட்டு அந்த கொய்யாக்காயை சாப்பிட்டுருவா? சாப்பிடுங்க. வேக வச்சு சாப்பிடுங்க. ஆமா, கொய்யாக்காய் வந்து சாப்பிட முடியும். வேக வச்சு சாப்பிட்டு நிறைய சாப்பிடலாம். வேக வச்சு சாப்பிட்டா 1/2 கிலோ சாப்பிடலாம். 1/2 கிலோ சாப்பிடலாம். சாப்பிட்டு முடியுங்க. அப்ப இனிமா குடிச்சிட பைய. ஆமா, பண்ணிருங்கிறேன். பண்ணிட்டு அது வெளியே வரட்டும். அது எதுக்கு உள்ள காத்து பிரிச்சாவே அந்த வந்து நிக்குது. குடல் சுத்தமில்லைன்னு தெரிஞ்சுது. பட்டக்குன்னு உண்டியாந்துடணும். ஆனா வராது. ஏன்னா நம்ம கடல் கெடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? வர மாட்டேங்குது. அது வந்துரும். அதுக்குதான் இனிமா வச்சிருக்கோம். அப்படின்னா குடல், அதுக்கு பேரு குடல் கழுவுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. அருமையா கண்டுபிடிச்சிருக்கான். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சானுங்க. தமிழ்நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சாங்க. அது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அருமையா வடிவம். கே. சுப்பிரமணிய தொழிலே பண்றாரு. பவித்ரா, கோயம்புத்தூர் பவித்ரா மருத்துவமனை தொழிலாவே பண்றாரு அவரு. அவங்கதான் கண்டுபிடிச்சாங்களா? அருமை அருமை அருமை. நல்ல வேலை. அற்புதமா. அந்த காலத்துல நவுளி வச்சுப்பாங்க. நவுளி செய்வாங்க, ஒட்டியானம் செய்வாங்க, குடலை உறிஞ்சுவாங்க. அப்புறம் அது என்ன 4 நாள் என்னமோ பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. அதுக்கப்புறம் அருமையா அவரு வச்சிருக்காரு. நல்ல அருமை அருமை. உலகம் பூரா பரவிடுது. அது இந்தியா பூரா பரவிடுது. தமிழ்நாடு பூரா அது போயிட்டு இருக்குது. இது அப்ப அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்ப வெறும் 10 ரூபாய்க்கு வித்துட்டப்ப எனக்கு 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. நீங்க சொல்லுங்க ஐயா. வெங்கடாசலம் என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. பெங்களூர் வெங்கடாசலம். இல்ல அது
அதே அவர் சொன்னாரு இல்ல ஐயா, அதுக்குதான் கேட்கலாம்னு கேட்டேன். இன்னும் ஆமா மறந்துட்டேன். ஆமா ஆமா, அவர் கிட்டத்தட்ட வந்துட்டாரு. அதான் இந்த பழைய சளி இருக்குது, அதுதான். அவ்வளவுதான், நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். காலையில ம். 4:30 மணிக்கு வரவங்க வரலாம், 6 மணிக்கு வரவங்க வரலாம். நான் 4:30 மணிக்கு திறந்துருவேன். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே.